குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு புதிய ரயில் ஓடத் தொடங்கியுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் முருகன் புதிய ரயில் போக்குவரத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் மேட்டுப்பாளையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயில் இயக்க வேண்டும் என்ற மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியிருக்கிறது. கொடியசைத்து துவக்கி வைக்கின்றனர் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள். இந்த ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து வெள்ளி ஞாயிறுகளில் இரவு 7:30க்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:20க்கு தூத்துக்குடி செல்லும். தூத்துக்குடியில் வியாழன் சனிக்கிழமைகளில் இரவு 10:50க்கு கிளம்பி மறுநாள் காலை 7:40க்கு மேட்டுப்பாளையம் வரும். வழியில் கோவை, பொள்ளாச்சி, பழனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டியில் நின்று செல்லும். தூத்துக்குடிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து நேரடியாக ரயில் சேவை இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தென் மாவட்டங்களுக்கு மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சியிலிருந்து பயணிகள் மிக எளிமையாக அங்கு செல்வதற்கு ஒரு வசதியாக இருக்கும். இந்த ரயில் மூலம் ஊட்டியில் இருக்கின்ற காய்கறிகள், ஊட்டியில் இருக்கின்ற தேயிலை, அதே போல் மேட்டுப்பாளையத்தில் இருக்கின்ற காய்கறிகள், மேட்டுப்பாளைய விவசாய பொருட்கள், அதுமாதிரி கோயம்புத்தூரில் இருக்கின்ற உற்பத்தி பொருட்கள், அதே போல் பொள்ளாச்சியில் இருக்கின்ற விவசாய பொருட்கள், இது எல்லாமே நேரடியாக தூத்துக்குடி வரலும் துறைமுகம் வரலும் சென்று சேர்வதற்கு இந்த ரயில் மிகவும் வசதியாக இருக்கும். அங்கிருந்து ஏற்றுமதி செய்வதற்கு வசதியாக இருக்குது. இதனால் விவசாயிகளுக்கு, உற்பத்தியாளர்களுக்கு ஒரு நல்ல போக்குவரத்தை இந்த ரயிலானது ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதேபோல் மேட்டுப்பாளையம் டு கோவை வரை இயக்கப்படும் பயணிகள் ரயில் போத்தனூர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மைசூர் டு மயிலாடுதுறை வரை இயக்கப்படும் விரைவு ரயில் கடலூர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, திருச்சி இடையே வாரத்தில் 5 நாட்கள் ஓடும் விரைவு ரயில் இனி தினமும் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.